திருமா அவர்களை இன்டர்வியூ பண்ணுங்கிறதுக்காக லக்ஷ்மி பொட்டு வச்சுக்கல, தலையை விரிச்சு போட்டுட்டு வந்து உட்காந்தா சொல்லுவாங்க. ஐடென்டிட்டியை உடைக்கணுங்கிறதுக்காக தான் சார் நான் இந்த இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பிஜேபியோட தமிழ்நாடு டயலாக்ஸ்ல நான் போய் பேனலிஸ்டா பேசிட்டு வந்தேன். உங்களோட அபிப்பிராயம்? நீங்க பிஜேபியில இருந்தா கூட நான் உங்களை மகிழ்ச்சியா வரவேற்பேன். எனக்கு அது வந்து பிரச்சனை இல்லை சொல்றேன். ஏன்னா அது நமக்கு வந்து அளவுகோல் கிடையாது. ஒரு கட்சியில இருக்கிறதுங்கிறது ஒரு அளவுகோல் கிடையாது. இல்ல சொல்றேன், இல்ல நீங்க இல்ல அந்த பேனல்ல நீங்க கலந்துட்டுன்னு சொல்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ஓப்பனா பிராங்கா பேசுறீங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சிங்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நான் இப்ப பிஜேபி விமர்சனம் பண்றேன்னா பிஜேபியுடைய கொள்கையில தான் எனக்கு வந்து விமர்சனம் தவிர கட்சி கிடையாது. எனக்கு வந்து அவங்க சமத்துவத்தை பேச மாட்டாங்கிறாங்க. அதுதான் என்னுடைய பிரச்சனை. எனக்கு அவங்க வந்து ரிலீஜியஸ் பேஸ்டா போறாங்க. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து செக்யூலரிசத்தை பேசுது. அவங்க இங்க வந்து ஹிந்து நேஷனலிசத்தை கட்டமைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இவங்களை விட முன்னாடி இருந்த தலைவர்கள் எவ்வளவு பேர் ஹார்ட் கோர் இந்துத்துவாசலாம் இருந்திருக்கிறாங்க. பட்டேல் போன்றவர்கள்லாம் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் தான். காந்தியடிகள் ரொம்ப ஹார்ட் கோர் இந்துத்துவா. அவர் வந்து ஹரேராம் ஹரேராம் தான் சாகும்போது கூட சொல்லிட்டு விழுந்தவர். அவங்களெல்லாம் இருந்த காலத்திலேயே காந்தியே செக்யூலர் ஸ்டேட் தான் விரும்பியிருக்காரு. காந்தியடிகளே அவர் வந்து தீவிரமான இந்து மத பற்றாளர், ராம பக்தர், ராமராஜ்யம் அமைக்கணும்னு சொன்னவர், சாதி இருக்கட்டும் தீண்டாமை ஒழியட்டும் சொன்னவர். இதனால காந்திக்கும் அம்பேத்கருக்கும் கூட முரண்பாடு வந்திருக்கு. அப்படிப்பட்ட காந்தியடிகளை கூட நாம உருவாக்க போகிற இந்த ஸ்டேட் அரசு அமைப்பு செக்யூலரா இருக்கணும், ஒரு 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 ரிலீஜியஸ் இதா இருக்கக்கூடாது, அடையாளத்தோட இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்காகவே அவர் சுட்டு கொண்டாங்க. அதுதான் இந்த கருத்துல தான் நமக்கு முரண்பாடு. அதனாலதான் நம்ம விமர்சனங்களை வைக்கிறோம். நான் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிரானவன், ஒட்டுமொத்த பிராமண சமூகத்துக்கும் எதிரானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதி அடிப்படையிலான வெறுப்பை நான் வந்து உமிழுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பில்டப் பண்றேன். அதை உடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ண போறீங்க? ஆனா உண்மை அது இல்லங்கிறது. அது நீங்க ஒரு இனிஷியேட்டிவ். நான் என்ன சொல்றேன்னா அம்பேத்கரும் பெரியாரும் கூட அப்படி எந்த சமூகத்தின் மீது வெறுப்பு உமிழல. பெரியார் கூட வந்து பார்ப்பன சமூகத்தை எதிர்க்கல. ஒரு கட்சிங்கிறதுனாலயோ ஒரு சாதிங்கிறதுனாலயோ வெறுப்பு கிடையாது. அவங்களுடைய அரசியல், அவங்க பேசக்கூடிய அந்த கொள்கைகள் இதுல வந்து நமக்கு முரண்பாடு இருக்கு. நான் பேசக்கூடிய அரசியல் அவங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம். அது அவர்களுக்கான லிபர்ட்டி, அது அவங்களுக்கான லிபர்ட்டி. ஆனா அவதூறு பரப்புறது, இப்ப நான் யார் மீது அவதூறு பரப்பல, தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் வந்து விமர்சிக்கல. பட் என்ன வந்து அவங்க வந்து தொடக்க காலத்திலிருந்தே ஒரு சாதி முத்திரை குத்தி இழிவுபடுத்துறதும், சம்பந்தமில்லாத பிரச்சனைகளோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசுறதும், குறிப்பா நாடக காதல்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து என்ன சம்பந்தப்படுத்தி பேசி சமூகத்தில் எல்லா சாதி சமூக பெண்களுக்கு எதிரானவன் திருமாவளவங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கினாங்க. இந்த சோஷியல் மீடியால எல்லாம் இந்த பசங்க திட்டுவாங்க இல்லையா, ரொம்ப கேவலமா. அது ஒரு பெண்ணா இருக்கிறது கொண்டு பல விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஸ்லட் ஷேமிங். சோஷியல் மீடியாவில் நிறைய பெர்வர்ட்டட் தான் வராங்க. நிறைய பெர்வர்ட்டட் கேரக்டர், அதாவது வந்து பிறழ் நிலை உள்ள மனம் பிறந்தவர்கள் தான் வந்து இந்த மாதிரி வல்கரா எழுதுறாங்க. வர்றவங்களில் பெரும்பான்மையாக வல்கராக எழுதுறவங்க எல்லாம் ஒரு வகையில் வந்து இந்த மாதிரி மனப்பிறழ்வு, அது வந்து எப்படி சொல்றது, பெர்வர்ஷன். இப்போ அதை நம்ம வந்து பொருட்படுத்தக்கூடாது. நம்மளை பாராட்டுறவங்க ரொம்ப ரேரா இருப்பாங்க. ஆனால் வெளியில ஏகப்பட்ட வந்து பதிவு செய்திருக்க மாட்டாங்க. பதிவு செய்திருக்க மாட்டாங்க. அதை நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நான் அதை பொருட்படுத்துறதே இல்லை. அதெல்லாம் ஏதாவது விஷயம் இருக்கா? இல்ல, அதை நான் பொருட்படுத்துறதே இல்லை. சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் நான் பார்க்கறதே இல்லை. அதை நான் பொருட்படுத்துறதே இல்லை. அப்படி வந்து முதல்ல அது த்ரூ அவுட் த கேரியர் அதுதானே.